ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு விஷயம், வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து பார்க்குறவங்களோ 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களோ இந்த அனிமேவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த அனிமே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஓவரான லவ் சீன்ஸாக இருக்கும். அண்ட் லவ்னால பாதிக்கப்பட்டவங்களும் இதயம் பலவீனமானவங்களும் கூட இந்த அனிமேவை பார்க்க வேணாம்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் நம்பி பார்க்கலாம். கதை உண்மையிலேயே வேற லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 1. ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ்க்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அண்ட் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிற பையன் யாருன்னு பார்த்தா ஒரு சாதாரண காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட். கவர்மெண்டோட ஸ்கீம் மூலியமா தான் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. 1975ல லோ பர்த் ரேட் வந்ததுனால 40 வருஷத்துக்கு முன்னாடி யுகாரிலா அப்படிங்கிற ஒன்று அறிவிச்சாங்க. 16 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கவர்மெண்ட்ல இருந்து அவங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் வரும். இந்த மெத்தட் மூலியமா பர்த் ரேட்டோ ஸ்டெபிளைஸ் ஆச்சு. கவர்மெண்ட் இவங்களோட டேட்டா அண்ட் ஜெனடிக் அனலைஸ் பண்ணி தான் யுகாரி மேரேஜை ப்ரப்போஸ் பண்றாங்கிறதுனால பிறக்கிற குழந்தைங்களுமே ஜீனியஸா இருந்தாங்க. இந்த மெத்தட் ரெட் ஸ்ட்ரிங் ஆஃப் சயின்ஸ்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு சாதாரண பையனுக்கு மட்டும் இந்த சிஸ்டம் மேல விருப்பம் இல்ல அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் லாஸ்ட்ல இருக்கும்போது நான் எப்பவுமே அவளையே தான் பார்த்துட்டு இருப்பேன். சில சமயாவா என்ன பார்த்துருவா. லவ் அப்படின்னா என்னது, அதை பத்தி தெரியாமையே மக்கள் அதோட வலையில மாட்டிக்கிடுதாங்க. நானும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். ஹே நஜி, நானும் லவ்ல விழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லுவோம். அப்ப போய் விழு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னாலும் சரி நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீசுக்கா டாக்கெடாக்கு என்னப்பா ஆச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நேத்து அவனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு, நாளைக்கு அந்த பொண்ணு ஃபேமிலியை பார்க்க போறதுனால அவன் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு நீசுக்கா சொல்லுவோம். நான் ஒன்னும் பயப்படல, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நான் யாரை கல்யாணம் பண்ணணுங்கிறத கவர்மெண்ட் இதுக்காக டிசைட் பண்ணணும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு டாக்கெடா சொல்லுவோம். எனக்கு ஃபீலிங்ஸ் புரியுதுப்பா நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய பேர் அதே தான் ஃபீல் பண்றாங்க. நமக்கு பிடிச்சவங்க தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இவங்க ப்ராமிஸ் பண்ணுவோம். ஹீரோட கிரஷும் அதுல வந்து கை வைக்கிறா. எல்லாரும் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்பா பொண்ணுங்கள்லாம் அதுல சேர்ந்துக்கிட கூடாதா என்ன அப்படின்னு கேட்கவும், அப்படிலாம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப சரின்னு கிளம்புறா. டாகசாக்கிக்கும் அரேஞ்ச் மேரேஜ்ல விருப்பம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். ஏப்ரல் அப்பவே அவளுக்கு 16 வயசு ஆயிடுச்சு. ஆனா டாகசாக்கிக்கு இன்னும் பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணல. மேபி அது நம்மளா கூட இருக்கலாம், ஈவன் நெஜி நீயா கூட இருக்கலாம் அப்படிதான் கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு சொல்றான். ஆனா கூடிய சீக்கிரம் அவளுக்கு நோட்டீஸ் வந்துடும் சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ற அந்த பொண்ணு கூட சேர்ந்தா ஃபியூச்சர்ல ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அண்ட் 100% சக்சஸ் ரேட்டோ கூட. ஆனா நம்ம ஹீரோக்கு டாகசாக்கியை தான் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. டாகசாக்கியை தவிர்த்து என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு எரேசரை எடுக்கிறான். அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம்ல டாகசாக்கி எரேசரை கொண்டு வரல, பென்சில் பின்னாடி இருக்கிற எரேசரை வச்சு அழிச்சிட்டு இருக்கா. அந்த எரேசர் யூஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ அவன் எரேசரை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் பீரியட்லயே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிருந்தான். ஆனா கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோக்கு தைரியம் வரல. 5th பீரியட்ல இந்த யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ரப்பரை பாதியா பிச்சு கொடுக்குறான். அவ்வளவு சரின்னு அதை வாங்கிடுறா. வாங்கினதோட அந்த பொண்ணு விடாம மெனக்கிட்டு அந்த பையன் காது கிட்டக்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், அப்பதான் நம்ம ஹீரோக்கு அவ மேல லவ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு வார்த்தையில அவ என் மனசை திருடிட்டா. அவகிட்ட நான் அதிகமா பேசினதில்ல, ஆனா அன்னைக்கு அவளோட அந்த சிரிப்பை என்னால இப்போ வர மறக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். யுக்கரை இன்னும் 2 நாள் அவன் பர்த்டே, உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வரல, ஏன்னா அவனுக்கு 16 வயசு ஆகுது அப்படின்னு ஹீரோ ஃபேமிலியில பேசிட்டு இருக்காங்க. அவன் தங்கச்சியோ நான் கூடிய சீக்கிரமே அண்ணிய பாக்கணும், கண்டிப்பா உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றா. நோட்டீஸ் மட்டும் வந்துருச்சுன்னா அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணணும், என்னால யாரையும் லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். அந்த பொண்ணுக்காக நாங்க ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்ல எனக்கு இது வேணாம், எனக்கு டாகசாக்கி தான் வேணும். இத்தனை வருஷமா நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் அவளுக்கு அது தெரியாது. பேசாம நான் நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா என் நோட்டீஸ் அதுக்கு அடுத்த நாள் தானே வரும், நாளைக்கு நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். டாகசாக்கி குட் மார்னிங், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நீங்க முன்னாடி போங்க இதை வாரேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. மாசத்துல இது 3வது தடவை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு போறாங்க. என்னோட பேரு நெஜிமா யோகாரி, நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்ல கூட ஒன்னாதான் படிச்சோம்னு சொல்லுவோம். அப்படியே நான் கேட்கறா. அப்படின்னா இவளுக்கு அது ஞாபகம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நம்ம ஒரே கிளாஸ் தான் படிச்சோமா, நம்ம டீச்சர் யாரு அப்படின்னு கேட்கறா. அப்படியா, இப்ப நான் என்ன சொல்றது, வாயில இருந்து வார்த்தை வரப்பட்டிக்கு உன்னை ஸ்டாப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சரின்னு கிளம்புறா. எனக்கு தான் அது ஒரு ஸ்பெஷல் மெமரி, ஆனா அவளுக்கு அது ஞாபகம் கூட இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாயிட்டு, ஆனாலுமே இல்ல விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு எலிமெண்டரி பார்க் பக்கத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வர வேணாம், ஆனா என்னாலும் சரி நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடுறான். ஈவினிங் நம்ம ஹீரோ பார்க்ல போய் வெயிட் பண்றான். என்னாச்சு 6 ஆகிய வரல, சரி அவளுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும். நிஜமா நீ அப்படி சொன்னதும் என் நெஞ்சு படப்படன்னு அடிச்சுதா, அதான் பதட்டத்துல நான் சீக்கிரம் இங்க வரல, அவ வந்தோடனே இப்படிதான் சொல்ல போறா அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். 8:30 ஆகுது, இன்னும் அவ வரல. மணி 10 ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கவும் மணல்ல போயிட்டு ஏன்ஷியன் சமாதிகளை செஞ்சுட்டு இருக்கான். தம்பி இவ்வளவு லேட்டா அங்க என்ன பண்ற அப்படின்னு போலீஸ் கேட்கவும், வரியல் மவுண்ட்ஸ் செஞ்சுட்டு இருந்த டயத்தை பார்க்கல நம்ம ஹீரோ செலவோ, சரி பார்த்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அவ்வளவுதான், இதுக்கு மேல அவ வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பலான்னு போறான். நிஜமா
வெயிட் பண்ணு, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பாவ ஓடி வந்து பிடிக்கிறா. டாகசாக்கி வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். என் வாயில இருந்து என் வார்த்தையே வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆமா அது என்னது பரியல் மவுண்ட்ஸ் தானே நம்ம கேட்கவும். ஆமா நம்ம சோசியல் புக்ல கூட வருமே அந்த காலத்தை சேர்ந்தது. அதுல நடுவில் இருக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட். ஆமா நான் ஏன் எப்படி பேசிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இப்படிதான் யாருமே கேட்கலன்னா கூட அதை பத்தி அதிகமா நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா சொல்லவும். ஆமா இல்ல ஆமா உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, காலையில மறந்துட்டேன்னு சொன்னா நம்ம ஹீரோ கேட்கவும். இல்ல நான் பொய் சொன்னதுக்கு சாரி அப்படின்னு சொல்றா. இவ எதுக்காக பொய் சொல்லணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவளோட கண்ணு முடி இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரசிச்சிட்டு இருக்கான். இவளோட அழகை கம்பேர் பண்ணும்போது நான்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகவும் என்னாச்சு அப்படின்னு கேட்கறா. பார்க்க ரொம்ப அழகா இருக்க, நான் கேவலமா இருக்கேன்னு சொல்ல வரல, ஆனா அந்த லெவலுக்கு நான் நல்லாவும் இருக்க மாட்டேன். என்னை பத்தி நானே அப்படி பேசுறது கரெக்டா தப்பான்னு தெரியல. உனக்கு பக்கத்துல நிக்கும் போது உனக்கு ஈக்குவலா நான் தெரியணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன். என் ஹேர் ஸ்டைல் என் யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே எப்படி அழகா போடுறதுங்கிறத நீசக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ போற அதே ஹை ஸ்கூலுக்கு போகணும்னு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள நாளைக்கு எனக்கு நோட்டீஸ் வந்துடும், நான் இப்பவே இதை சொல்லி ஆகணும், ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டாகசாக்கி கண்ல இருந்து தண்ணியா வருது. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல ஒண்ணும் இல்ல, நீ என்ன பத்தி இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும். ஒரு வேளை என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாளோ பரவாயில்ல, நம்ம கிளாஸ்ல டாக்கெடா இருக்கான்ல அவன் வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ டாபிக்க மாத்த பகவும். நிஜமா நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவ அந்த ரப்பரை காமிக்கிறா. நானும் இத்தனை வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நீ இன்னுமா அந்த இரேசரை வச்சிருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஃபர்ஸ்ட் பீரியட்ல என்ன கவனிச்சிட்டேன்னு தெரியும் சொல்லவும். உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்குவா. அதான் ஆபியஸா தெரிஞ்சது. எனக்காக நீ 5th பீரியட் வரைக்கும் ஒரி பண்ணிட்டு இருந்த, நீ கண்டுக்காத மாதிரி கூட இருந்திருக்கலாம், ஆனா எனக்காக ஹெல்ப் பண்ண, நீ ரொம்பவே நல்லவன்னு சொல்லவும். யார் நானா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ தைரியத்தை வர வளைச்சு இதை எப்படி கொடுத்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டே எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லவும். நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணீர் வருது. என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நாள் நான் பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு வெக்கமா வருது அப்படின்னு சொல்லவும். நம்ம ஹீரோ அப்படியே டக்குனு அவளை கட்டி பிடிக்கிறான். டாகசாக்கி 5 வருஷமா நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவளுமே என்ன லவ் பண்றான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம கிஸ் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். உன் மேல இருக்கிற ஃபீலிங்னால எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உன் கூட சேர்ந்து பண்ணணும்னு தோணுது, உனக்கு எப்படி அப்படின்னு கேட்கவும். எனக்கும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய சீன் இல்ல, இருந்தாலும் சென்சார் போட்டுக்கிடுவோம். டாகசாக்கி ஐ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள நம்ம ஹீரோ போன்ல சவுண்ட் கேக்குது. எங்க அப்பா அம்மாவா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ பார்த்தா மணி 12 ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கோ 16 வயசு ஆயிடுச்சு. சோ கவர்மெண்ட்ல இருந்து அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ், கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. உங்களோட பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு மேட்சா இருக்கக்கூடிய உங்க மேரேஜ் பார்ட்னர் யாரு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். உங்க சிட்டிலேயே ஏப்ரல்ல பிறந்த டாகசாக்கி மீசாக்கி அப்படின்னு போட்டு ஹே உன் பேர் தான் இதுல போட்டிருக்கு, நீதான் என் பார்ட்னர் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை காமிக்கிறா. பார்த்தா ஹீரோ போன்ல சார்ஜ் இல்லாம போன் ஆஃப் ஆயிருது. நீங்க தானே நெஜிமா யோகாரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் லேபர்ல இருந்து வந்திருக்கோம். நான் ஈச்சிஜோ இது யாச்சிமா, இந்த நேரத்துல தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும், உங்க நோட்டீஸை நாங்க டெலிவரி பண்ணிட்டு போலான்னு வந்தோம், உங்களுடைய வருங்கால கல்யாணத்துக்கான வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க அதை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவா அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்து படிச்சா சானடா லிலினான் வேற ஒரு பொண்ணோட பேர் இருக்கு. எங்க போன்ல அந்த மெசேஜ்ல வேற பொண்ணு நேம் இருந்துச்சு, இதை என் பக்கத்துல இருக்கிற இந்த பொண்ணோட நேம் இருந்துச்சு, இதுல வேற பேர் இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும். அதுக்கு வாய்ப்பே இல்ல சார், டெக்னிக்கல் மிஸ்டேக்கா இருக்கும், பட் இதுதான் அபிஷியல் டாக்குமெண்ட், நீங்க மைனர்ஸ்ங்கிறதுனால உங்க வீட்லயே அந்த பொண்ணு கூட உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க, நீங்க சந்தோஷமா இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நல்லா இருந்ததை வந்து கெடுத்து விட்டுட்டு எங்க இருந்து சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்திட்டு போறாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இது ஏதாச்சும் மிஸ்டேக்கா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும். ஹாப்பி பர்த்டே நெஜிமா, இன்னைக்கு உனக்கு 16 வயசு ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் இங்க வரக்கூடாதுன்னு தான் பிளான் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமா இப்படி உனக்கு பர்த்டே விஷ் பண்ணது ஏதோ என் கனவு நிஜமான மாதிரி இருக்கு. இந்த அரை மணி நேரம் உன் கூட இருந்த இந்த நிமிஷங்கள் எனக்கு போதும். 70 வருஷத்துக்கு இந்த மெமரிஸையே வச்சுட்டு நான் ஹாப்பியா வாழ்ந்துருவேன். நான் உன்னை லவ் பண்ண மாதிரியே நீ என்ன லவ் பண்ண நினைச்சதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. இவ கை நடுங்குது. இவ பொய் சொல்றா. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு பொய் சொல்லாதான் நம்ம ஹீரோ சொல்றான். டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பாப்பா அழுதுகிட்டே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. டாகசாக்கி வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றான். என் ஃபியூச்சர் ஒய்ஃப் அவங்க ஏன் டிசைட் பண்ணணும், எனக்கு இந்த சிஸ்டமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோவால போய் பிடிச்சு டாகசாக்கி அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு இவளை தான் லவ் பண்றேன், அதுல மாற்றம் இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஃபிக்ஸ் பண்ண அந்த சானடாங்கிற பொண்ணுக்கோ மெசேஜ் போகுது. நேஜிமா யோகரியா பேரே டிஃப்ரெண்டா இருக்கேன்னு அவ யோசிக்கிறா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒருவேளை நான் மட்டும் இந்த கதையை என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கோவப்படுற மாதிரியே தான் அந்த கதை போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ போய் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எலிமெண்டரி ஸ்கூல்ல உள்ளதே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. 6 மணிக்கு நம்ம ஹீரோ வர சொல்லியிருந்தா 10 வரைக்கும் நம்ம ஹீரோவை வெயிட் பண்ண வச்சுட்டு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவ சொல்றா. மறந்துட்டேன்னு போய் தான் சொன்னேன்னு சொல்லி எரேசர் எல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் இவன் மேல கடுப்பா தான் ஆனேன். நான் இந்த அனிமேவை புதுசா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தப்ப எனக்கு இதுதான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.